ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் போறதுக்கு முன்னாடி சைன்ட் அண்ட் அன்சைன்ட் இன்டிஜர்னா வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சைன்ட் இன்டிஜர்ல வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25, ஒய் இஸ் ஈக்குவல் டு -25 கொடுக்குறோம்னு வைங்களேன். நம்ம இங்க சைன்டுன்னு மென்ஷன் பண்ணலைன்னாலும் இதை வந்துட்டு சைன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு தான் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் உங்க சைன்ட் நம்பர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற பிட் வந்துட்டு சைன் பிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பிட்ல வந்துட்டு 0 அண்ட் 1க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா அப்படின்றத வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும் உங்களோட சி ப்ரோக்ராம். ஓகேங்களா? வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குல்ல. ஸோ 0 அண்ட் 1 வச்சுட்டு இது வந்துட்டு சைன்டா இல்லைன்னா அன்சைன்டா அப்படின்றத வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் சைன்ட் இன்டிஜர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத சைன் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சைன்ட் இன்டிஜர் அப்படின்னா என்னன்னா ஒன்லி வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் இதை தான் வந்துட்டு நம்ம அன்சைன்ட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 0னா வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் 1னா நெகட்டிவ். நம்ம சைன் பிட்ல 0 அண்ட் 1ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிட்ல வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் நம்பர்னு கன்சிடர் பண்ணணும், இல்லை 1 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பிட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? பட் ஆனால் அன்சைன்டு பிட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அன்சைன்டு இன்டிஜரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பிட்ஸாக தான் இருக்கும். இதில் சைன்டு அன்சைன்டு அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சைன்டு அன்சைன்டு எதுக்காக பார்க்கோம் அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே. ஸோ சைன்டு பிட்னா வந்துட்டு 0னா பாசிட்டிவ் அண்ட் 1னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ சைன்டு பிட் இருக்கிற இடத்துல அண்ட் இப்போ நம்மளோட லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் அண்ட் அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் வந்துட்டு அன்சைன்ட் இன்டிஜர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அன்சைன்ட் இன்டிஜர்ஸ் வந்துட்டு லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட். நம்ம லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்னா நம்ம என்ன பார்க்கணும், ரைட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு நமக்கு பின்னாடி வந்துட்டு 0 வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருக்கிற லெஃப்ட் சைடு எண்டில் வந்துட்டு ஜீரோஸ் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அன்சைன்ட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்சைன்ட் இன்டிஜர்ஸ்க்கு மட்டும்தான் இது பண்ணுவோம். இன்கேஸ் அன்சைன்ட் இன்டிஜராக இருந்தது அப்படின்னா லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அன்சைன்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் இன்கேஸ் வந்துட்டு ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10ன்ற நம்பருக்குரிய பிட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 10க்கு வந்துட்டு 1010. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போ அரித்மேட்டிக்னா இப்போ இங்கே 0. ஓகேவா? ஸோ சைன்டு இதில் 0ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் ஷிஃப்ட் பண்ண 0 ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே இது வந்துட்டு ஓகே. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த எண்டில் வந்துட்டு எம்டி ஸ்பேசஸ்க்கு வந்துட்டு 0 சொல்லிட்டு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதே இது வந்துட்டு நான் ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஒரு -10 எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ -10க்கு வந்துட்டு 0 1 1 0 இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் நம்பருக்கு வந்துட்டு நான் அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்னா ஷிஃப்ட் பண்ண இங்கே வர்ற எம்டி ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இங்கே சைன்டு பிட் என்ன இருக்குன்னு பார்க்கும். 1 இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லை 0 இருந்துச்சுன்னா 0 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்ல வந்துட்டு 0 மட்டும்தான் ஆட் ஆகும். அதே இது வந்துட்டு உங்களோட அரித்மேட்டிக் இதில் வந்துட்டு சைன்டு பிட் 0 இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பண்ண 0 ஆட் பண்ணும், 1 இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பண்ண 1ன்ற நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் இல்லை மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்துட்டு ஃபில்டு வித் 0 லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்டில். அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்டில் உங்களோட சைன்டு பிட்டோட காப்பி. உங்கள் சைன்டு பிட் வந்துட்டு 0வாக இருந்தால் 0வை ஃபில் பண்ணிக்கிட்டே வரும், 1ஆக இருந்தால் 1 ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அண்ட் லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட் வந்துட்டு அன்சைன்டு இன்டிஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அரித்மேட்டிக் ரைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு சைன்டு இன்டிஜர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இப்போ நம்ம அன்சைன்டு இன்டிஜர்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா நம்ம முன்னக்கூடிய அன்சைன்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்போதான் வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அன்சைன்டு இன்டிஜர் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா
எய்தர் அன்சைன்ட் இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கலாம், இல்லை அன்சைன்டு பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் அன்சைன்டுன்ற இதை வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அன்சைன்ட்னா வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அரித்மேட்டிக்குக்கும் லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நாட் இருக்குது இல்லையா? ஸோ 5 நாட் இருக்கிறதும் வந்துட்டு -6ம் வந்துட்டு ஏன் ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ 5க்குரிய பிட் வந்துட்டு நான் ரைட் பண்ணுறேன். இப்போ 5க்குரிய பிட் வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 5க்குரிய பிட். ஓகே. ஸோ 5க்குரிய பிட் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா நாட் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நாட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும்னா 0 1 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 5 1 இருக்கும், அதுக்கடுத்து 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடையாது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ இன்கேஸ் வந்துட்டு நம்ம டெசிமல் வேல்யூ இதில் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே இதை வந்துட்டு அப்படியே இன்வெர்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா 101 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணும்போது 6ன்ற அவுட்புட் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எனக்கு ஃபைனல். ஓகேவா? 110 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்துட்டு டெசிமல் வந்துட்டு 6க்குரியது தான் வந்துட்டு இந்த பிட்டுக்குரியது. ஓகேங்களா? ஸோ நாட் ஆஃப் இது எப்படி சொல்லுவாங்கன்னா நாட் ஆஃப் 10 + 1 வந்துட்டு -11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாட் ஆஃப் 5 + 1, அதாவது இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், நாட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x + 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே 5 ஈக்குவல் டு -x + 1 அதுக்குரிய இப்போ நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ x + 1 -x + 1. இப்போ 5 -5 + 1, ஸோ -6. ஸோ இதோட அவுட்புட் வந்துட்டு -6ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா y is signed left shift dangerous in C. பிட் வந்துட்டு டேஞ்சரஸ் இன் சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா int x ஈக்குவல் டு 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 31 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு int x is equal to 1 லெஃப்ட் பிட் ஆஃப் 31 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வைக்கலாம். இப்போ ஒரு 32 பிட் சைன்ட் இன்டிஜருக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு 32 பிட் சைன்ட் இன்டிஜர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 32 பிட் சைன்ட் இன்டிஜர்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இது போகும்போது என்ன நடக்கும்னா, இங்க வந்துட்டு 0 இருக்கிற இடத்துல வந்துட்டு சைன்டு பிட் என்ன நடக்கும்னா 0ல இருந்து 1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் நடக்கும்போது 0ல இருந்து 1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு 32 பிட் சைன்டு இன்டிஜர்ல இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ஸோ இதோட ரிசல்ட் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஓகே, ஸோ 1 அதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபுல்லாக ஜீரோஸ். ஓகேவா? ஸோ ஒரு 32 பிட் சைன்ட் இன்டிஜரில் இந்த மாதிரி 0ல இருந்து 1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன ஆகிடும்னா இந்த வேல்யூ வந்துட்டு நெகட்டிவாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சி வந்துட்டு இதை என்ன சொல்லணும்னா அன்டிஃபைன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அண்ட் வேல்யூ வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு ஒரு அன்சைன்டு இதை வந்துட்டு சேஃபராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் வந்துட்டு டேஞ்சரஸாக இருக்கும். அதனால அன்சைன்டு இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு
அன்சைன்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? ஸோ அன்சைன்ட் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒன்னுன்னு இருக்குன்னா நம்ம ஒன் இப்படி கொடுக்காம 1u அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ 1u 31 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ யூனா வந்துட்டு நம்ம அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு இதாகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு தேவையில்லாமல் நெகட்டிவ் நம்பராக சேஞ்ச் ஆகும். அதுக்கு பதிலாக வந்துட்டு 1uன்னு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃபராக இருக்கும். இதனால தான் வந்துட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் வந்துட்டு சைன்டு லெஃப்ட் ஷிஃப்ட் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சைன்டில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கலாம். அப்படிங்கும்போது சைன்டு இதில் வந்துட்டு ஒரு 32 பிட் இன்டிஜரை வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம 1u அன்சைன்டாக வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணலாம் சேஃபருக்கு.